அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத்துல் அன்ஆம் 160வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவான், மஞ்சா பில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மையான ஒரு காரியத்தை செய்கிறாரோ அந்த செய்த நபருக்கு அந்த நன்மையான காரியத்திற்குண்டான நன்மை உண்டு. அதுபோன்று 10 மடங்கு நன்மையும் அவருக்கு இருக்கிறது. ஒமஞ்சா பிஸ்ஸையாத்தி ஃபலா யுஜ்ஸா இல்லா மித்லஹா. யார் ஒரு தவறான ஒரு பாவமான ஒரு காரியத்தை செய்கிறாரோ அந்த பாவமான காரியத்திற்கு என்ன தண்டனையோ என்ன கூலியோ அது மட்டும்தான் அவருக்கு உண்டு என்று இறைவன் இந்த வசனத்தில் தெளிவுபட சொல்லுகிறான். ஆனால் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா சொன்னதா ஒரு ஹதீஸில் இவ்வாறு சொல்லுவாங்க, நீ ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைத்தாலே போதும். ஒரு நன்மையான காரியத்தை நீ செய்ய நினைச்சாலே போதும், அதை செய்தது போன்று உண்டான நன்மை உனக்கு உண்டு. செய்யாமல் இருந்தாலும் அதை செய்தது போன்று உண்டான நன்மை உனக்கு உண்டு என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்படும். நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹு தாலா சொல்லுகிறான், என்னுடைய அடியான் ஏதாவது ஒரு பாவத்தை செய்ய நினச்சிட்டான்னு சொன்னால் அந்த பாவத்தை செய்கிற வர அந்த பாவத்தை செய்கிற வர அதுக்குண்டான தண்டனையை நீங்கள் எழுதிடாதீங்க அப்படின்னு சொல்லி மலக்குமார்களுக்கு கட்டளை எடுக்கிறான். செஞ்சால் மட்டும்தான், நினச்சா கிடையாது, செஞ்சால் மட்டும்தான் அதுக்குண்டான தண்டனையை நீங்கள் எழுதுங்க. அதே நேரத்தில் என்னுடைய அடியான் ஒரு நன்மையை செய்ய நினச்சிட்டாலே போதும், அவன் அந்த நன்மையை நினச்சி செய்யாமல் விட்டால் கூட போதும், அந்த செய்ததுக்குண்டான ஒரு நன்மையை நீங்கள் எழுதுருங்க. ஒரு கால் அந்த நன்மையை செய்ய நினச்சி முழுசாக செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த நன்மை செய்ததுக்குண்டான நன்மை எழுதுங்க. அதை 10 மடங்குல இருந்து 700 மடங்கு வர, 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வர அவனுடைய உள்ளத்திற்கு தக்கவாறு அந்த நன்மையை செய்யக்கூடிய நேரத்தில் எந்த எண்ணத்தில் இருந்தானோ அந்த நீயத்துக்கு உள்ளத்துக்கு தக்கவாறு 700 மடங்கு வர நன்மைகளை எழுதுங்கள் என்று இறைவன் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. எனவே எந்த ஒரு நல்லறங்கள் செய்தவதாக இருந்தாலும் மன தூய்மையோட அல்லாஹுக்காக வேண்டி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்னுடைய உதவி நான் 700 மடங்கு நன்மைக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆகுவோம்.